ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நிக்ஸ். வெல்கம் பேக் டு நிக்ஸ் தி குக்வெல். அடுத்து நீங்கள் நினச்சிருப்பீங்க, என்னடா அடுத்து ஃபேக் டேட் தானே வரணும், என்ன இப்போ ஏஜர்ஸ் ஆஃப் ஃபைன் இருக்குது, இவன் முடிச்சிட்டா தானே அப்படின்னு தானே நினச்சிங்க. ஆளாளுக்கு சொன்னீங்களேடா, ஹியூமனில் வந்து இவங்க டாப்பாக வைங்க, நெக்ஸ்ட்டு ஃபேக் டேட் போடுங்கன்னு சொன்னீங்களே. எஃப்எஃப்ஐ ஒழுங்காக கவனிச்சிங்களாடா? லாஸ்ட்டில் நான் இப்போ தான் பார்க்குறேன், லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து கட்டாகி போயிருந்திருக்கு. அதனால தான் நான் வந்து இதோடைய லாஸ்ட்டு ஃபைனல் பார்ட்டாக நான் இதை வந்து தூக்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இது வந்து என்ன சொல்கிறது, பத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஃபேக் டேட்க்கு அடுத்து உங்களுக்கு வந்து நான் ஸ்பெஷல் பார்ட் ரெடி பண்ணி போடுறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? அத்தை, என் புருஷன் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் உங்கள் பையன் வரணும்னு சொல்லுவோம். டேய், உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா, அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி, நீ என்னமோ நடத்து அப்போ நம்ம சொல்லுவோம். ஹோல் ஃபேமிலியே நடத்துடா நடத்து அப்படின்ற மாதிரி கோரஸ் பாடுது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் டேங்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவார் பாவம் அந்த குழந்த. இப்போட்டே தான் குடுகுன்னு ஓடி போய் பெட்ரூமில் படுத்துட்டு, இவன் என்ன பண்ணுறான், இவன் நான் சின்ன பையன் நினச்சா அந்த மைண்டில் ஏற்றவே விட மாட்டேறான். ஸோ டேயாங், அவனுக்கு சின்ன பையன்தான். யார் சின்ன பையன் டேயாங்? யார்? நானா? ஐயோ, என்ன எனக்கு வாய்ஸ் எல்லாம் கேட்குது. அப்போ நம்ம சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படி திரும்பி பார்த்தா நம்ம வந்த அவசரத்தில் கதவை பூட்டாமலே விட்டுருப்பாரு. ஜங்குக்கு தான் அந்த டோர் ஃப்ரேமில் அப்படியே சாஞ்சு நின்றுட்டு, யார் சின்ன பையன் டேயாங்? நானா என்ன? ஐயோ, இல்லை மனப்பிரமை தான். மனப்பிரமையா? டேயாங், கண்ணை திறந்து பாரு. அப்புறமா சொல்லுவோம், நம்ம டே தான் கண்ணை தேய்ச்சி பார்க்குறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு மேடம், இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஜங்குக்கு வந்து குட்டி ஜங்குக்காக இருந்திருப்பார்ல, அப்போ போட்டு கண்ணை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பார்ல தூக்கம் வரும்போது. அதே மாதிரி நம்ம டே பண்ணுவோம். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே சின்ன வயசு ஞாபகம் வரும். டேயாங், நான் சின்ன வயசில் பண்ண மாதிரி நீ பண்ணுற? இப்போ நான் சின்ன பையனா, நீ சின்ன பையனா? இல்லை. ஐயோ, அப்போ நம்ம சொல்லிட்டு நம்ம டே தான் போட்டு தலையை அடிச்சிட்ருக்கோம். ஒன்றும் அடிக்காதட்டேன், உன் இமேஜினேஷன்லாம் கிடையாது. அப்போது உனக்கு இமேஜினேஷனில் வந்து இருக்குன்னா நான் இருக்கனே உன் ஞாபகத்தில் இருந்திருக்கேன், கரெக்டா? இல்லை கரெக்டெல்லாம் கிடையாது. நடிக்காத டேயாங், நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம டேயாங்கோட டோரை தான் லாக் பண்ணுவோம். எதுக்கு லாக் பண்ணுற? எதுக்குடா கிட்ட வரேன், தள்ளி போடா அப்புறமா சொல்லுவோம். நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீ நம்பி உட்காரலாம். உன்னோட பர்மிஷன் இல்லாமல் நான் டச் பண்ண மாட்டேன், புரிஞ்சுதா? சரி, எதுக்கு வந்திருக்கியோ அதை முதல்ல சொல்லு. எனக்கு தெரியும் உன் லைஃப்பில் ஒரு பர்சன் இருந்தாங்க. என்னது? பார்க் போகியம், உன்னோட சீனியர். உனக்கு அவங்க மேலே க்ரஷ் இருந்துச்சுன்னு தெரியும், அது ஒன் சைடுன்னு தெரியும். நல்ல வேலை, அந்த கடவுளுக்கு பொறுக்கலை. நம்ம 2 பேர் தான் சேரணும்னு விதி இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை சின்ன வயசில் எப்போ பார்த்தேனோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சது, அது கேரோ, எம்பத்தியோ இல்லை அட்ராக்ஷனோ, அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. இது ஜஸ்ட் அ பியூர் ஃபார்ம் ஆஃப் லவ், புரிஞ்சுதா? நான் உன் மேலே வச்சுருக்கிறது லவ் டேயாங். கேரோ, எம்பத்தியோ, அட்ராக்ஷனோ அது எதுவுமே கிடையாது. உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உன்னை லவ் பண்ணி காமிக்கணும், உன் கூட கமிட் ஆகணும், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும், நம்மளுக்கு ஒரு அழகான பேபி கேர்ள் பிறக்கணும். அப்புறமா நான் கனவுலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டா. நீ எப்போ எனக்கு ஓகே சொல்ல போகிறேன்? நான் மேபி இப்போ தான் உன்கிட்ட இப்படி பேசுகிற மாதிரி இருக்கலாம், பட் நான் என்ன தான் சின்ன பையனா, வயசில் சின்ன பையனாக இருக்கலாம், ஆனால் மற்றதில் சின்ன பையன் கிடையாது டேயாங். உன்னை நான் நல்லா வச்சு பார்த்துக்குவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜங்குக், எனக்கு என் லைஃப்பில் ஒரு பர்சன் இருந்தாங்க தான், போகியம் இருந்தாந்தான், எனக்கு தெரியும். அவரை விட்டு நான் மூவ் ஆனாக. ஆமாம், உனக்கு 2 வருஷம் எடுத்துச்சு, எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட்டுட்டு எப்போ டேயாங், அழுகாத டேயாங். உனக்கு தெரியுமா, எனக்கு 2 years ஆச்சுடா அவனை மூவ் ஆனாக. அதனால தான் நான் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். எனக்கு சரி அழுகாமல் சொல்லு, அழுகாத அப்போ நம்ம சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணி ஜிமின் அதுக்கப்புறம் நான் சொல்ல ஆரம்பித்தேன் உன்னை பற்றி.
எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு உன் நேம் கேட்கும்போது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உன்னை நான் சின்ன பையன் தான் நினச்சேன். ஆனால் அதுக்கடுத்து பார்க்கணுன்னு தோணலை உன்னை சின்ன பையனா. இன்றைக்கி நீ காலையில் வந்திருந்தபோது கூட நான் நார்மலாக தான் உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் என்னால் பார்க்க முடியல. உன்னை ஹக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு எனக்கு நீ என்ன நடப்புன்னு சுத்தமாக தெரில. இப்போ ஹக் பண்ணணும்னு தோணுது. உன்னை ஹக் பண்ணிக்கவா? கண்டிப்பாக ஹக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணும். எனக்கு 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 எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நான் உன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன்னு தோணுது. ஜங்குக், ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதுக்கு தானே இது பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஐ லவ் யூ டூ டேயாங். இங்கே பாரு, உன் லைஃப்பில் நீ எதுக்காகவும் அழுகக்கூடாது, புரிஞ்சுதா? உன் கண்ணிலேருந்து இதுதான் கடைசி சொட்டு தண்ணி வர்றதா இருக்கணும், கண்ணத்தோட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கண்ணை தொடச்சிடும். அப்போ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னால் உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. அச்சோ, டபுள் ஓகேவா? முதல்ல இப்படி டீஸ் பண்ணுறதை நிறுத்த. ஐயோ, என்னை உனக்கு டீஸ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா தான் டீஸ் பண்ணுவேன். டீஸ் பண்ணாதடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இப்போ இங்கே தான் லவ் பேர்ட்ஸ் அப்படியே ஒன்று சேர்றாங்க. இப்போ அப்படியே தான்டா கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஃபியூ டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயிட் கலர் அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கிற சர்ச்சில் தான் ஒரு ஃபாதர் தான் நின்றுட்டுருக்காரு. ஒரு பர்சன் தான் பிளாக் கோட்டு, பிளாக் பேண்ட்டு, கையில் ஒரு ஒயிட் பொக்கே வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பர்சன் தான் அப்படியே ஒரு அழகாக ஒரு ஒயிட் கோட்டு, ஒயிட் பேண்ட்டு, அவங்களோட ஃபாதர் அதாவது அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்து அந்த பர்சனோட கையில் ஒப்படைக்கவும், நீ இங்கே பாரு ஜங்குக், என் பையனை நீ என்றைக்குமே கண் கலங்க விட்டுறக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படின்ற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக மாமா, உங்களை விட நான் நல்லா பார்த்துக்குப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம டேதை அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சர்ச்சு ஃபாதர் சொல்லவும், இங்கே பாருட்டே, எனக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் உன்னை இது பண்ணேன். ஸோ இந்த பொக்கே, இந்த ஒயிட் பொக்கே, இந்த ஒயிட் ரோஸ் உனக்கு என்ன மீன் பண்ணுதுன்னு தெரியுமா? தெரியும். ப்ராமிஸ். ஆமாம், நீ எனக்கு பண்ண ப்ராமிஸில் தான் விழுந்தேன். ஸோ நான் இப்போ உனக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். என்னோடய கடைசி கால வரைக்கும் உனக்கு லாயலாக எப்பயுமே உனக்காக உன்னைய மட்டும் நேசிச்சுக்கிட்டு நம்மளுக்காக அழகான குழந்தைங்க, சரியா? நம்மளுக்காக குழந்தைங்க, நம்மளுடைய லவ்வுடைய சிம்பிளாக குழந்தைங்க, எவ்வளோ பெற்றுக்க முடியுமோ பெற்றுக்கலாம். அப்போ நம்ம டேஸ்டிக்கும் நம்மளோட லைஃப் டைம் ஃபுல்லாக லவ், கேர், குட்டி குட்டி சண்டைங்க அதோடு தான் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளோட பசங்க, அவங்களோட பசங்க அது வரைக்கும் நம்மளோட லைஃப் வந்து போகணும். நான் உன்னை என்றைக்கும் கண் கலங்க விட மாட்டேன், உன்னை என்றைக்கும் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஜங்கு, எனக்கு தெரியும் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. அந்த லவ்வுக்கு போட்டி போட்டு நான் உன்னை லவ் பண்ணுவேன். இதை நான் இங்கே ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் க்யூட்டாக அவங்களோட ப்ராமிசஸை மேக் பண்ண. இப்போ அப்படியே தாண்டா ஃபாதர் தான், ஓகே, ஜான் ஜங்குக் ஆகிய நீங்கள் கிம் டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். கிம் டேயாங் ஆகிய நீங்கள் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். ஓகே, யூ மே எக்ஸ்சேஞ்ச் த ரிங் நவ் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்மளோட கப்பல் தான் அப்படியே டீக்கு தான் அழகாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அவங்களோட ரிங்கை. இப்போ அப்படியே தான்டா யூ மே கிஸ் த பிரைட் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக் தான் டேயாங்கோட வேஸ்ட்டை லைட்டாக கிராப் பண்ணி அவரோட லிப்பில் தான் அப்படியே சாஃப்டாக வந்து ஒரு பெக் வைக்கிறாருடா. இப்போ அப்படியே தான்டா ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே திரும்பவும் ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க. அப்படியே அந்த மூமெண்ட்டே ரொம்ப என்ன சொல்கிறது, எர்த் ரியலாக ரொம்ப அப்படியே வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பார்ட்டை நான் இங்கேயே முடிக்கிறேன்டா.
ஆக்சுவலாக ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஃபைனுக்கு பதிலாக ப்ராமிஸ்ன்னு கூட வச்சுருக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, மொத்தமாக இந்த ஹோல் கான்செப்டே ஒரு ப்ராமிஸை வச்சு தான் வந்துச்சு. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறது, ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஃபைனுக்கு பதிலாக ப்ராமிஸ்ன்னு கூட நான் வந்து நேம் வச்சுருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ அதே மாதிரி தான்டா நெக்ஸ்ட்டு இந்த பாட்டு முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபேக் டேட் தான் உட்காந்து நான் ரெடி பண்ணணும். அதை நான் எப்போ ரெடி பண்ண போகிறேன்னு வேறு தெரில. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் எப்படி ரெடி பண்ணட்டும்னு. ஸோ உங்களுக்கு இந்த பாட்டு பத்தலை அப்படின்னா நான் வந்து ஸ்பெஷல் பாட்டு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ரெடி பண்ணி போடுறேன். ஸோ ஓகே கைஸ், லவ் யூ ஆல், டேக் கேர், டாட்டா.